இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் அவர்கள் இன்னைக்கு இறந்து போயிருக்க சம்பவம் ஒட்டுமொத்த திரையுலகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாக்யராஜ் தமிழ் சினிமாவில் 50 வருஷமாக இயக்குனராக இருக்கார் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக தான் அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு ஈவெண்ட்டை நடத்தியிருந்தாங்க. இந்த நிலையில் அவருக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருந்திருக்கு. அந்த டைமில் தான் இயக்குனர் பாரதி ராஜா இறந்தப்ப அவரை பார்க்குறதுக்காகவும் அஞ்சலி செலுத்துறதுக்காகவும் போயிருந்தார். அதுக்கப்புறமா தொடர்ந்து அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருந்தனால நேற்று திடீர்னு அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து இன்னைக்கு காலையில் அவர் இறந்து போயிருக்காரு. வீட்டில் இருந்தே மயக்க நிலையில தான் அவரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. மேலும் சென்னை கிரீம்ஸ் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் தான் அவரை அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகி அவர் இறந்து போயிருக்காரு. இந்த விஷயம் ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாக்யராஜ் அவர்கள் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் இருக்க வெள்ளாங்கோயிலில் தான் பிறந்தார். 1953 பிறந்த இவருக்கு இப்போ 73 வயசு ஆகுது. தன்னோட 73வது வயசில் இப்படி இறந்து போயிட்டாரே அப்படின்னு பலருமே அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. பாக்யராஜுக்கு 2 திருமணம் நடந்திருக்கு. முதல் மனைவி பிரவீனா உடல்நிலை குறைவால் உயிரிழந்த நிலையில் அந்த காலத்தில் லீடிங் ஆக்ட்ரஸாக இருந்த பூர்ணிமாவியை 2வது மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இப்போ இவருக்கு சரண்யா அப்படின்ற மகளும் சாந்தனு அப்படின்ற மகனும் இருக்காங்க. ரீசெண்டாக தான் தன்னோட மகளுக்கு திருமணம் பண்ணியிருந்தாங்க. இவர் 1977 பாரதி ராஜாவோட முதல் படமான 16 வயது நிலை படத்தில் பாரதி ராஜாவுக்கு பாக்யராஜ் தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தாரு. மேலும் அவர் கூட சேர்ந்து 2வது படமான கிழக்கே போகும் ரயில் அப்படின்ற படத்துலையுமே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தாரு. மேலும் கவுண்டமணி கூட ஒரு சீன்லையும் நடிச்சிருந்தாரு. மேலும் பாரதி ராஜாவோட 3வது படமான சிகப்பு ரோஜாக்கள் அப்படின்ற படத்தில் சின்ன ஒரு கேரக்டராகவும் நடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு வசனமும் எழுதியிருந்தாரு. இப்படி பாரதி ராஜா அவர்கள் வளர வளர அவரோட அடுத்தடுத்த படத்தில் பாக்யராஜுக்கும் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டே தான் இருந்தார். மேலும் ஒரு இயக்குனராக மட்டும் இல்லாமல் ஒரு ஹீரோவாகவும் பாரதி ராஜா அவர்கள் தான் அறிமுகம் செஞ்சிருந்தாரு.